கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கீழ்ப்படிதலை குறித்து பார்ப்போமா? பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரண பரியந்தமும் ஆண்டவர் சிலுவையிலே தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக கீழ்ப்படிதல் அத்தனை அவசியமானது என்பதை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் பூமியில் வாழ்ந்த காலத்தில் மற்றவருக்கு கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தார். 3.5 வருடம் ஊழியத்திலும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். கீழ்ப்படிதலின் குணத்தை நம் ஆண்டவரிடத்திலிருந்து நம் மாதிரியாக அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். சரி, இந்த கீழ்ப்படிதல் உள்ள மனிதன் ஒருவரை குறித்து பார்ப்போமா? வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரையும் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா எப்படிப்பட்டவராக காணப்பட்டார்? அந்நாட்களில் வாழ்ந்ததில்லை, அவர் நீதிமானும் உத்தமனுமாக காணப்பட்டார் என்று ஆதியாகமம் 6:9 நீதிமானும் உத்தமனுமாக வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்துல நோவா யாருடைய மகனாக இருந்தார்? மெத்துசலா லாமேக்கை பெற்றார். மெத்துசலாவினுடைய மகன் தான் லாமேக்கு. அந்த லாமேக்கு பெற்றெடுத்த மகன் இந்த நோவா. நோவா முத்தான மகனாக தன்னுடைய தகப்பனுக்கு காணப்பட்டபடியால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் உலக பிரகாரமாக முத்திலும் முத்தாக காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததாக, தேவனோடு சஞ்சரித்தவனாக காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24 அதிகாரத்துல நோவாவு குறித்து இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்த அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நோவாவின் ஜலப்பிரளயம் காலத்துல என்ன நடந்ததோ அதுபோல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் அப்படி என்னதான் நடந்தது? நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அனைவரும் பாவம் செய்து சீர்கட்டு போனார்கள். தேவகுமாரர்கள் மனுஷங்களோடு கலந்து புத்திரர்களை பெற்று அந்நாட்களில் பாவம் செய்து பாவ ஜனங்களை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். மக்களும் எவ்வளவாய் தங்களை கெடுத்துக் கொள்ள முடியுமோ அத்தனையாய் கெடுத்துக்கொண்டு உலகத்திலே பாவத்தை பிறப்பிக்கும் ஜனங்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவருக்கு இந்த மக்களை சிருஷ்டித்ததை குறித்து மிகவும் மனஸ்தாபம் அடைந்தவராக காணப்பட்டார். விசனம் பெற்றவராகவும் காணப்பட்டார். அத்தனையாய் இந்த ஜனங்கள் இவ்வாறாக காணப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் மனமடிந்தவராகி இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். நோவா அவனுடைய காலத்திலே அவன் தேவனோடு சஞ்சரித்தவனாக காணப்பட்டான். ஆங்கில வேதாகமத்தில் நோவா வாக்குடு வித் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்தபடினால் அவனிடத்தில் எந்த பாவமும் காணப்படாமல் அவன் ஒரு நீதிமானாக உத்தமனாக காணப்பட்டான். அவ்வாறாகவே அவனுடைய பிள்ளைகளையும் வளர்த்து வைத்தான். அவனுடைய மனைவி அவனுக்கு எல்லா காரியங்களிலும் உறுதுணையாக இருந்தாள். அத்தனை ஜனங்களும் வெளியே போனா அத்தனை ஜனங்களும் பாவமுற்று காணப்படும் பொழுது இவனுடைய பிள்ளைகளும் அந்த பாவத்துக்குள்ள விழுந்து போயிருக்கலாம். ஆனா உத்தமமாய் அவன் அவனுடைய பிள்ளைகளை வளர்த்து வைத்தவனாக காணப்பட்டான். மாத்திரமல்ல, இந்த மக்களுடைய ஓத்துவங்கள் தாங்க முடியாம ஆண்டவர் நோவாவிடம் சொல்கிறான், நான் இந்த ஜலத்தினாலே இந்த மக்களை நான் அழிக்க போறேன். நீ ஒரு பேழையை கட்டு. அந்த பேழையோட நீளம் 300 முழம் இருக்கணும். அதனுடைய அகலம் 50 முழமாகவும் அதனுடைய உயரம் 30 முழமாக காணப்படணும். 3 தட்டுகளாக நீ அதை கட்ட வேண்டும். 3வது தட்டுக்கு 1 முழம் கீழே தள்ளி ஒரே ஒரு ஜன்னல் நீ செய்ய வேண்டும். அதற்கு நேராக கீழே ஒரு கதவு நீ உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அதற்கு உள்ளும் புறமும் கீழ் பூசி அதை செய் என்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த நாட்களில் அவனுக்கு 500 வயதாகும் போதுதான் சேம், காம், யாப்பேத் என்ற 3 மகன்களை பெறுகிறவனாக காணப்பட்டான். அந்த நாட்கள்ல அவன் பிள்ளைகளை பெற்று அவன் அதுக்கு வளர்ந்து வரும் பொழுதுதான் இந்த பேழையை ஆண்டவர் அவனிடத்துல செய்ய சொல்லி கட்டளையிடுகிறார். அவன் அவருடைய கட்டளை அவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக அந்த பேழையை செய்கிறவனாக காணப்படுகிறான். மாத்திரமல்ல, அவர் எப்படி செய்ய சொன்னாரோ அப்படியே அவன் செய்கிறான். அவர் எப்படி சொல்லுகிறாரோ ஒவ்வொரு சுத்தமான மிருகங்கள்லையும் பறவைகள்லையும் ஒவ்வொரு ஜோடு, அசுத்தமுள்ள பறவைகள்லையும் மிருகங்களையும் ஒவ்வொரு ஜோடு, எல்லாவற்றையும் அப்படி நேர்த்தியாய் நீ உள்ள கொண்டு போ.
நீ உன்னுடைய மனைவி உன் மக்க 3 பேரு உன் மருமக்கமார் 3 பேருன்னு 8 பேராக உள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவர் சொன்னபடியே இவன் கெட்டான். எத்தனை வருடமாக அந்த பேலை கட்டினான் என்று உங்களுக்கு தெரியுமா? 100 வருட காலமாக, கிட்டத்தட்ட 36,500 நாட்களாக அந்த பேலையை அவன் கட்டினான். இந்த 36,500 நாட்களும் அவன் மனிதர்களுடைய ஆண்டவர், நீங்க பாவம் செய்த நிமித்தமாக மழையினால ஜலப்பிரளயத்தினால உங்களை அழிக்க போறாங்க, அதனால நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கன்னு பிரசங்கம் பண்ணிக்கிறவனாக எச்சரிக்கிறவனாகவும் அந்த நாட்கள் முழுவதும் அவன் கடந்து வந்தான். ஆனால் அவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு மனிதரும் கேட்கவில்லை. அவனும் அவன் குடும்பத்தவரும் கீழ்ப்படிந்தவர்களாக காணப்பட்டபடியால் அவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். பாவமில்லாத மனுஷர்கள் ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே, நாம் எத்தனை முறை பாவம் செய்து கீழே விழுந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? அவருடைய சமூகத்துல எழும்பி நிற்க முடியும். மனுஷன் செய்தாலும் பாவத்தில் இருந்து நாம் எழும்பி நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பேதுருவும் பாவம் செய்தார், அவனும் ஆண்டவருடைய சீசன்கள். ஆனால் பேதுரு அந்த பாவத்தை மறுதலிப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நான் மறுதலிக்கவே மாட்டேன்னு சொன்னா, ஆனா சூழ்நிலையின் காரணமாக அவன் என்ன செய்தான்? தன்னுடைய உயிர் எங்க மரணத்துக்குள்ளாகுமோன்னு பயந்து அவன் என்ன செஞ்ச? ஆண்டவரை மறுதலித்து விட்டான். ஆனா மறுதலித்தான், திரும்பவும் அவன் என்ன செஞ்சான்? மனகசந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்துல அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றவனாக, அவன் ஆண்டவருடைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக, மீண்டுமாய் அவனுடைய வாழ்க்கையை புதுப்பித்தவனாக 5000 பேருக்கும் அதிகமான மனிதர்களை ஆண்டவருடைய சமூகத்துல ரட்சிக்கப்பட செய்து கூட்டி சேர்க்கிறவனாக காணப்பட்டான். ஆனா அதே ஆண்டவருடைய சீசனாகிய யூதாஸ்கரியத்தும் பாவம் செய்தான். ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக பணக்காசை பெற்றவனாக 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டான். அவன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகல, மனுஷர்கிட்ட போய் ஐயோ நான் காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, இந்த பணம் எனக்கு வேண்டாம், வச்சுக்கோங்க, அவரை விட்டுடுங்கன்னு சொல்லி அவன் அங்க போய் கேட்கிறவனாக, அந்த பாவத்துக்கு அவன் மன்னிப்பை அவன் மனங்கசந்து பெறாதவனாக அவன் காணப்பட்டபடியால் அவன் நான்கு கொண்டு செத்தவனாக, தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற முடியாதவனாக அவன் பாவத்துக்குள்ளாக அப்படியே தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனால் இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நோவா ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராக பேலையை செஞ்சார். அந்த 8 பேராக அவருடைய குடும்பம் உள்ளே சென்றது. எல்லா மிருக ஜீவங்களையும் ஒவ்வொரு ஜோடாக எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு போனார். ஆண்டவர் அதன் பேலையின் கதவை அடைத்தார். 40 நாள் பெருமழை பெய்து பூமியின் ஆழத்தில் உள்ள ஊற்றுக்கள் எல்லாம் பெருகி மலைகள் எல்லாம் மூடப்பட்டதாக மலைகளுக்கு மேலாக பேலை நின்றது. அநேக நாட்களாக பேலை நீரிலே மிதந்தது. முதலாவது காகத்தை வெளியிட்டார், 2வது புறாவை வெளியிட்டார், மீண்டும் புறாவை வெளியிட்டார், 3வது முறை புறா வெளியிட்ட பிறகுதான் தண்ணீர் வற்றியது. ஆக பேழையின் மூலமாக நோவாவின் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவராகிய பேழைக்குள்ள நாம இருக்கிறோமா? நாம பாவம் செய்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போனாலும் ஆண்டவருடைய கரத்துல நாம ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லி நாம அவருடைய சமூகத்துல அறிக்கையிடும் பொழுது, பேழையாகி அவருக்குள்ள நாம கூட்டி சேர்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல காணப்படக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாக காணப்படுவோம். அந்த தகுதியை பெறுவதற்கு நாம் இந்த நாட்களில், நமக்கு கிடைத்த இந்த நாட்களிலாவது நாம் நம்மை பரிசோதித்து பார்த்து பாவம் நம்மில் காணப்படாதவனம் அந்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பேழைக்குள்ளாக நாம் செல்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு ராஜா பாவம் மன்னிப்பை தருகிறப்பா. உம்மோடு கூட நோவா சஞ்சரித்தானப்பா. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்மோடு சஞ்சரிக்கத்தக்கதாக உடைய வேத வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு உண்மையில் நாங்கள் மகிழ்ந்து ஜெபித்து பேசுவதற்கு எங்களுக்கு நீர் அப்பா அனுக்கிரகம் பண்ணு ராஜா. உடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும்பா. நாங்கள் ஒவ்வொருவரும்பா அப்பா உமக்கும் உண்டாக அப்பா உண்மையின் நீதியுமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.